ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். வேட்டைச் சமுதாயத்தில் இருக்கும்போது காட்டு விலங்குகளின் இறைச்சியை தின்று வாழ்ந்த மனிதனின் வாழ்க்கை வேளாண் சமுதாயத்திற்கு மாறும்போது முதலில் அவன் உண்டு வந்தது கஞ்சிதான். கஞ்சி என்பது விவசாயத் தொழிலின் பயனாகிய அரிசி, கேழ்வரகு, சோளம், கம்பு போன்ற அனைத்து தானியங்களாலும் மகளிரால் ஆக்கப்பட்டது. எனவே மனிதன் முதலில் உண்ட தானிய உணவு கஞ்சிதான். கஞ்சி என்பதற்கு உணவு என்ற பொருளும் உண்டு. ஆங்கில அகராதியிலே கஞ்சி என்பதற்கு லிக்விட் ஃபுட் இன் இண்டியா என்று பொருள் எழுதியிருப்பதைக் காணலாம். எனவே வேளாண் சமுதாய காலத்திலிருந்து மனிதன் உண்டு வருகிற கஞ்சியை நம் அன்னை ஆண்டுக்கொரு முறை தனக்கு படைக்கும்படி தன் பிள்ளைகளுக்கு கட்டளை இட்டிருப்பது நாம் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியமாகும். அன்னையின் பெருங்கருணையால் நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியமுமாகும். பாகும்பாலும் பருப்பும் இட்ட பாயாசமும் பச்சரிசியும் பசு நெய்யும் சர்க்கரையும் கலந்த பொங்கலையும் வெள்ளித்தட்டிலே தங்கக் கிண்ணத்தில் ஏந்தி வரத்தயாராக இருக்கிறார்கள் செல்வந்தர்கள். ஆனால் அன்னையின் கட்டளை வேறு விதமாக இருக்கிறது. பிரம்ம பாத்திரம் என்று அன்னையால் கூறப்பட்ட மண்கலயம்தான். இந்த எளிமை கஞ்சியை எடுத்து வர அன்னையால் பணிக்கப்பட்டது. கஞ்சி ஆக்குவதற்கு மிக எளிமையானது. கஞ்சிக்கும் கலயத்துக்கும் நாம் தேடி அலைய வேண்டியதில்லை. சித்தர் பீடத் தொண்டர்களே பிரம்ம பாத்திரத்தில் கஞ்சியை ஊற்றி அதில் வேப்பிலை சுற்றி கட்டி அளிக்கிறார்கள். அன்னையை நினைத்து ஓம் சக்தி என்ற மந்திர ஒலியுடன் பக்தர்கள் கஞ்சிக் கலயத்தை தலையில் வைத்துக் கொண்டு வரும்போது மனதில் அன்னையை நினைத்து மனமுருகுகிறார்கள். அன்னைக்கு முன் கஞ்சிக் கலயத்துடன் வரும்போது தன்னை மறக்கிறார்கள். அன்னையின் அருள் நிரம்பி வழிய கலயத்துடன் வந்து கஞ்சி ஒரு பொது கொள்கலத்திலே ஊற்றுகிறார்கள். அன்னையின் அந்த அருட்கஞ்சியை அனைவரும் அருந்துகிறார்கள். சமரசம் இங்கே அன்னையின் திருமுன்பு நிலவுகிறது. ஆண்டுதோறும் அன்னைக்கு கஞ்சி கலயம் எடுத்தவர்கள் என்றும் உணவுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை என்பது பக்தர்கள் அனுபவம். பக்தர்கள் அன்னைக்கு உகந்த ஆடி பூரக்கஞ்சி படையுங்கள், அவள் அருளை பெற பாலால் சுயம்புக்கு அபிஷேகம் செய்யுங்கள் என்று அன்னை தன் பிள்ளைகளை கேட்டுக்கொள்கிறாள். ஓம் சக்தி.